திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு நம்ம தமிழ் மக்கள் மீதும் தமிழ் பெண்கள் மீதும் எந்த அளவுக்கு ஒரு அக்கறை இருந்திருந்தா, எலெக்ஷன் வரப்போது, எலெக்ஷன் வந்தா மகளிர் உரிமை தொகை விடுபட்டுரும் அப்படின்றதுக்காக அந்த 3 மாதங்களுக்கான காசையும் முன்னாடியே போட்டு கோடை விடுமுறை அந்த கால சலுகையா வந்து 2000 சேர்த்து போட்டிருப்பாரு. இதை போயிட்டு எல்லாரும் அரசியல் ஆதாயத்துக்காக பண்றாங்க அப்படின்னு விமர்சிக்கலாமா? அப்படி விமர்சிக்க கூடாது. ஏன்னா அது டீசெண்டா இருக்கு. அதை தாண்டி தேர்தல் தில்லுமுள்ளு மக்களை ஏமாற்றும் வேலை அப்படின்னு ஓப்பனாவே விமர்சிக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 3 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், அதாவது பெண்கள், ஏழை பெண்கள் வந்து திருமணம் செய்யும் பொழுது கஷ்டப்படுவாங்கன்னா உங்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கி 50,000 பணம் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் 3 ஆண்டுகளா தடைப்பட்டிருக்கு. உண்மையிலேயே நீங்க வந்து தடை பண்ணக்கூடிய அந்த திட்டங்களின் மூலமா பெண்கள் பாதிக்கப்படுவாங்கன்ற வருத்தம் உங்களுக்கு இருந்திருந்தா, இந்த திட்டம் 3 ஆண்டுகளா தடைப்பட்டு நிக்குதுல்ல, இதற்கு யார் யாரெல்லாம் விடுபட்டாங்க, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கு வட்டியும் முதலுமா அந்த திட்டம் மறுபடியும் சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அறிவிக்கலாம். உண்மையிலே மக்கள் மீது நீங்க அக்கறை உள்ள அரசா இருந்தா. அது மட்டும் இல்லாம இன்றைக்கும் ஓஎம்ஆர்ல அங்கன்வாடி பெண் பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் கோரிக்கைக்காக நீங்க கொடுத்த கோரிக்கை, அதாவது நீங்க கொடுத்த வாக்குறுதிக்காக வெயில்ல போராடிட்டு இருக்காங்க. வெயில்ல அவங்களுடைய புடவையே அவங்க பந்தலா அமைச்சு போராடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. அவங்க எல்லாம் முதல்வருடைய கண்ணுக்கு பெண்களா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் போட்டிருந்தாரு ஒரு வீடியோ, என்னன்னா பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கோடை காலத்துல கூட வெயில்ல வேலைக்கு போறாங்க, பெண்களுடைய கஷ்டத்துல இந்த தொகை அவங்களுக்கு எவ்வளவு வந்து உதவிகரமா இருக்குன்றதுக்காக தான் இதை நான் தடைப்படுத்தாம ஒன்னா சேர்த்து போட்டிருக்கேன், கவனமா செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. அப்ப இந்த பெண்களுடைய கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டங்களா தெரியலையா? இல்ல நீங்க பணம் கொடுக்கறதால மட்டுமே பெண்கள் சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியுமா? டாஸ்மாக் ஓபன்ல இருக்கு, மதுவிலக்கு அமல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்க இன்னும் டாஸ்மாக மூடல. அதற்கு மாறா வந்து தீபாவளிக்கு இத்தனை கோடி இலக்கு, பொங்கலுக்கு இத்தனை கோடி மது விற்பனை இலக்குன்னு இலக்கு வச்சு டார்கெட் வச்சு நீங்க மது விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கொடுக்கக்கூடிய அந்த 5,000 பணமும் எத்தனை குடும்பங்கள்ல எத்தனை சண்டை சச்சரவுகள் குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது இதுக்கு அப்புறம் தான் தெரியும். பெண்களை அடித்து சண்டை போட்டு எத்தனை ஆண்கள் அந்த காசை புடுங்கிட்டு போய் டாஸ்மாக்ல வைக்க போறாங்க அப்படின்றதுக்கான நியூஸும் இதுக்கு அப்புறம் வரப்போகுது. அதுக்காக அவங்க கொடுத்த காசை நம்ம வாங்கக்கூடாது, அது தவறான விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த காசை வாங்கிக்கோங்க. ஏன்னா அது நம்மளுடைய பணம், நம்ம வரி கட்டக்கூடிய பணம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, இப்படி அரசாங்கம் கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தை தான் மறைமுகமாக கொள்ளையடிக்கும் பணத்தை நேரடியாக நம்ம வங்கி கணக்குக்கு செலுத்துறாங்க. அதனால அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா அதற்கு பதிலா அவங்க காசு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். நீங்க காசை வாங்கிக்கோங்க. ஏன்னா அது உங்களுடைய பணம். உங்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை முதல்வராக்கணும் அப்படின்னு தோணுதோ பெண்மணிகள் அந்த நேரத்துல சிந்திச்சு உங்களுடைய மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. காசுக்காக யாரையும் தேர்ந்தெடுக்க தேவையில்லை.